இப்போ வந்து இந்த ப்ரீமியர் ப்ரோவை நம்ம ஒரு சமைக்கிற இடம் கிச்சனை வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, இது வந்து அந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் வச்சுருக்கிற இடம் லெஃப்ட் சைடில் இருக்கிறது. இது வந்து பார்க்குறது ப்ரோக்ராம் மானிட்டர் வந்து என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறத பார்க்குறது. இந்த கீழே ஒரு ஸ்கேல் போட்ட மாதிரி இருக்குல்ல, டைம்லைன், இது பேர் டைம்லைன். ஸோ இது வந்து சமைக்கிற இடம், பாத்திரம் அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஓகே, இது ரொம்ப ஈஸி. எல்லாமே அவ்வளோ காம்ப்ளெக்ஸாலாம் இருக்காது. பார்க்குறக்கு நிறையா டூலு கசகசன்னு இருக்கிற மாதிரிலாம் இருக்கும். ஆனால் இதை ஒரு தடவை புரிஞ்சிருச்சு, இது இங்கே தான் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிச்சுனாவே இது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ இதில் வந்து நான் ஒரு 10 செகண்ட் வீடியோ தான் பண்ண போகிறேன். இதை வந்து நான் நிறையா டேக் பேசியிருப்பேன். இப்போ வந்து ஒரு சிலது தப்பாக இருக்கும், ஒரு சிலது கரெக்டாக பேசியிருப்பேன். அதை வந்து கட் பண்ணி கரெக்டாக பேசினது மட்டும்தான் ஃபஸ்ட்டு வைக்கணும். ஸோ கட் பண்ணுறதுக்கு வெறும் 2 டூல் இருக்குது. ஓகேவா, காமிக்கிறேன் பாருங்கள். அதை வந்து நான் ஷார்ட்கட்டாக சேவ் பண்ணி வச்சுருக்கேன். எடிட்டில் போயிட்டு கீபோர்ட் ஷார்ட்கட்ஸு போய்ட்டு அப்படின்னா 1 and 2 ஆட் எடிட் ரிப்பிள் டெலிட், ஆட் எடிட் ரிப்பிள் டெலிட். ஆட் எடிட்டுங்கிறத 1ல் வச்சுட்டு ரிப்பிள் டெலிட்டு 2ல் வச்சுக்கிறேன். ஸோ இங்கே எப்படி சர்ச் பண்ணுறதுன்னா ஆட் எடிட் அப்படி சர்ச் பண்ணிங்கன்னாவே இங்கே வந்துடும். இங்கே புதுசாக தொட்டு 7 இருக்கா, வேணான்னு எடுத்துக்கிறேன். இல்லாட்டி வேணும்னா இங்கே போட்டு ஒரு 7 வச்சிடறேன், இங்கே சேவ் ஆயிரும். அதே மாதிரி ரிப்பிள் டெலிட்னு சர்ச் பண்ணி இதே மாதிரி 8ன்னு கொடுத்துட்டு இங்கே ஓகே கொடுத்தோம்னா சேவ் ஆயிரும். இப்போ வந்து ஷார்ட்கட் சேவ் ஆயிடுச்சு.